பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 24/4/2025ஆம் ஆண்டு. திருக்கணிதம் பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி. திதி இன்று காலை 10:26 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் காலை 6:50 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாம யோகம் இன்று பிற்பகல் 12:25 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இரவு 9:23 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அதிகாலை 5:59 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 6:50 வரை பூச நட்சத்திரம், பின்பு ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் இருக்கு கடகராசிக்கு. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் வியாழக்கிழமை, குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். இந்த ஏகாதசியும் வியாழக்கிழமையும் இணைந்து வருது. மத்தியானம் வரைக்கும் இருக்கு ஏகாதசி. அதனால இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, குரு பகவான் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் இந்த ஜடாமஞ்சரி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது கூட இந்த ஸ்டார் மாதிரி வரும், தெரியுங்களா? பேரு என்ன மறந்துட்டேன் நான், நிஜமாவே கோச்சிக்காதீங்க. நம்ம மசாலா, பிரியாணி மசாலால அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும். அதை வாங்கி கூட வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் மாந்தி பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சந்திர பகவான், மீனத்தில் ராகு பகவான், புத பகவான், சுக்கிர பகவான், கணிதப்படி சனி பகவானும் அங்குதான் இருக்கு. நம்ம இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லலான்னு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்றோம். ஆனா இந்த வியாழக்கிழமை மாலை 5:30 6 மணிக்குள்ள நம்ம வாசல் இருக்கு இல்லையா, வாசப்படியில வாசக்கால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நெய் தீபம் ஏத்திட்டு பச்சரிசிய மஞ்சள் கலந்த அட்சதை மாதிரி செஞ்சு ஒரு தட்டுல வச்சுட்டு 2 அகல் விளக்கு வச்சு மஞ்சள் திரியும் பச்சை திரியும் கலந்து போடலாம், இல்ல வெறும் பச்சை திரி கூட போடலாம். போட்டு ஏத்திட்டு ஓம் மகாலட்சுமி நம குபேராய நம, ஓம் மகாலட்சுமி நம குபேராய நம. ஏன்னா குபேரனுடைய அருள் நமக்கு இருந்தால் நிச்சயமாக பணவரவு அதிகரிக்கும். இது வியாழக்கிழமைன்றது குபேரனுடைய ஒரு நாள். அதுவும் மாலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை வரும். அப்போ அந்த சுக்கிரன்றது மகாலட்சுமி, வியாழக்கிழமைன்றது குபேரனுடைய நாள். இது இரண்டும் கலந்து வருவதால் வியாழக்கிழமை அன்றே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இந்த மாலை வேளையில் இந்த மல்லிகைப்பூ போட்டு பூஜை செய்யும் போது பண வரவு தடையின்றி வரும். செஞ்சு பாருங்க, ஒவ்வொரு வாரமும் எப்படி இருக்கும் அப்படின்றது. சரிங்களா? இப்போ 12 ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எதிர்பாரா சில உதவிகளெல்லாம் கிடைக்கும். உங்களை தேடி வந்தவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. பழைய பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். எதிர்பாராத சில தனவரவுகள் ஏற்படும். உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். எதிர்காலம் பற்றி சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே சமயத்துல மதியத்துக்கு பிறகு அந்த தடைகள் எல்லாம் விலகி
நன்மை நடக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 3ஆம் எண் அதிர்ஷ்டம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பரணி நட்சத்திர தன வரவுகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களின் சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். பாதியில நின்ற வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிப்பீங்க. திடீர் தன வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்துருங்க. அதே மாதிரி வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. பண வரவு திருப்தி கொடுக்கும். இன்னைக்கு பெரியவர்களின் ஆதரவு நல்ல ஒரு சிறப்பு தருகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடகு திசை 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறைய. ரோகிணி நட்சத்திர கையிருப்புகள்லாம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகளா அதிகரிக்கும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். புதுமையான செயல்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்துல நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு விலகும். ஆரோக்கிய விஷயத்துல கவனம் தேவை. இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள் இன்றைய தினம் நீங்க எந்த வேலை திட்டமிட்டு செய்திருந்தாலும் அதுல ஒரு தடை தாமதம் ஏற்படும். தொழில் ரீதியான முயற்சிகளை சிந்தித்து செயல்படுங்க. உத்தியோக ரீதியான மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்கின்ற திறன் ஏற்படும். சகோதர வழியில அனுசரித்து செல்லுங்கள். புதிய முயற்சியில 1க்கு 2 முறை யோசிச்சு செயல்படுங்க. வெளியூர் பயணங்கள்ல வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தை காட்டுங்க. இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்க. சந்திராசிரமம் இருப்பதால் கவனத்தோடு செய்யுங்க. அதிசய திசை வடகிழக்கு திசை 6ஆம் எண் அதிர்ஷ்டம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகள் எல்லாம் உருவாகும். தவறிப்போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி நண்பர்களோட இன்னைக்கு வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெளியூர்லேருந்து புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறையும். இன்றைய நாள் புகழ் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தென்கிழக்கு திசை 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் பிறக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருட்கள் மீது பொருட்கள்னா இப்போ செல்போனு, விலையுயர்ந்த செல்போனு, அதே மாதிரி லேப்டாப்பு, விலையுயர்ந்த துணிமணிகள் இதெல்லாம் கொண்டு போகும்போது ரொம்ப கவனமா இன்னைக்கு இருங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வசதிகள்லாம் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். சகோதரர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள். எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய அனுபவம் ஏற்படும். இப்போ வீடு மனை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்தா நிச்சயமா வாங்கலாம். அதே மாதிரி புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு முன்னேற்றமான ஒரு சூழல். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துங்க. வியாபாரத்தில் நல்ல லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தென்மேற்கு திசை 7ஆம் எண் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க.
உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சித்திரை நட்சத்திரக்காரர் நல்ல லாபங்களை ஈட்டலாம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சில நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உறவு வழியில ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். புதிய வண்டி வாகனம் மீதான ஆர்வங்கள்லாம் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாட்டுல புதிய அனுபவம் மேம்படும். மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள் மூலம் தொழில் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் கைகூடும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசையின் 5ஆம் எண் அஸ்த நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரம் புதிய அனுபவம் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உயர் கல்வியில தெளிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பீங்க. சுபகாரியம் கைகூடுவதற்கான சூழல்கள்லாம் தோன்றும். குடும்பத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் பற்றிய சிந்தனைகள்லாம் மேலோங்கும். எந்த ஒரு விஷயத்துல திட்டமிட்டு செயல்படுங்க. நன்மை அதிகரிக்கும். தொழில நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திருப்தி ஏற்படும். இன்றைய நாள் செலவும் இருக்கு, வரவும் இருக்கு. அதிசய தென்மேற்கு திசையின் 3ஆம் எண் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தெளிவு ஏற்படும். அனுஷ நட்சத்திர பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கடன் விஷயத்துல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். அதே போல தள்ளி போன சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு முடிகின்ற ஒரு தருணம் இருக்கு. மறைமுகமான உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க. தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். சவாலான செயலை கூட செய்து முடிப்பீங்க. அக்கம் பக்கத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும். அதே மாதிரி மனசுல ஒரு விதமான ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பயம் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய வடகிழக்கு 4ஆம் எண் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்ராடம் நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்பாராத பண வரவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வரவும் இருக்கு, செலவும் இருக்கும். இன்னைக்கு செலவுனா சுப செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்களும் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு ஏற்படும். இன்னைக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். சவாலான சில சூழ்நிலையை கூட எதிர்கொள்ள வேண்டி வரும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாள் மன கவலைகள்லாம் விலகி சந்தோஷம் இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே மாதிரி அதிசய தெற்கு திசையின் 7ஆம் எண் அஸ்த நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரம் நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் முன்கோபத்தை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்பாடு இருக்கட்டும். வியாபாரத்தில் சில பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்லுங்கள். ஆரோக்கியத்தில் சிந்தனைகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே பொறுமை தேவை. இன்றைய நாள் வரவும் இருக்கு, லாபமும் இருக்கு, செலவும் இருக்கு. இன்னைக்கு சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிசய வடகு திசை அதிசயின் 6ஆம் எண் அஸ்த நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்திங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சதயம் நட்சத்திரக்கார் அனுசரித்து செல்லுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்கார் பொறுமையோட இன்னைக்கு எதையும் செயல்பாடு இருக்கட்டும், நன்மையே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வேலையில எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும். அரசு துறையில் ஆதாயம் கிடைக்கும்.
தொழில் சம்பந்தமான நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். தற்பெருமையான பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி மனசுல ஒரு நிகழ்வுகளை பத்தி நிறைய நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு இது நடந்ததே, இது நடந்தது, அன்னைக்கு இது நடந்ததே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதையெல்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் நினைச்சீங்கன்னா தேவையற்ற ஒரு குழப்பங்கள் தான் ஏற்படும். அதனால மனசுல ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் ஏற்படும். அதனால அதெல்லாம் நினைக்காதீங்க. நல்லதே நினைங்க, நன்மையே நடக்கும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதே சமயத்துல கணவன் மனைவியிடையே புரிதலும் ஒற்றுமையும் இன்னைக்கு ஓங்கும். அதே மாதிரி தந்தை வழியில நன்மைகள் நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இப்ப 7 நாட்டு சனி. அதனால ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதுபோலதான் சில விஷயங்கள் நடக்கும். கவனமா இருங்க. அதிசய மேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.